வணக்கம், நான் உங்கள் வீராகிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பம்பை பற்றி தான். இந்த பம்ப் ஒரு ஆயிலையோ வாட்டரையோ அல்லது கேஸையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம பம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி பம்புக்கு யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளை பார்த்துருவோம். வாட்டர் ஃப்ளோனா நீர் ஓட்டம். இதை வந்து லிட்டர் பெர் மினிட்ஸ், லிட்டர் பெர் செகண்ட் அல்லது மீட்டர் கியூப் பெர் ஹவர் அப்படிங்கிற அளவால் அளப்பாங்க. அடுத்தது வெலாசிட்டினா வேகம், அது மீட்டர் பெர் செகண்டால் அளப்பாங்க. ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. அதிகப்படியான லென்த்தோ இல்லை அதிகப்படியான பெண்டோ போட்டோம்னா இந்த உராய்வு அதிகமாக ஏற்படும். இதனால் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ப்ரெஷர்னால் அழுத்தம், அதை பாருங்கிற அளவால் அளப்பாங்க. ஹெட்டு வந்து வாங்கும்போது எவ்வளோ உயரம் வந்து பம்பு வந்து வாட்டர் தள்ளும் அப்படிங்கிறது தான் ஹெட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஹெச்பி. இது வந்து பம்போட சக்தி அப்படிமோ. 1 ஹெச்பி 5 ஹெச்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக ப்ரைமிங்னா பம்பு மற்றும் குழாயில் இருக்கிற காற்றை வந்து வெளியெடுக்கிறதுக்காக அதுக்குள்ளே பம்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்க. இதில் நம்ம செல்ஃப் ப்ரைமிங் மோட்டாரும் இருக்குது. அது வந்து நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸிஃபிகேஷனை பார்த்துருவோம். பம்பை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று டைனமிக் ஆர் கைனட்டிக் பம்ப், இன்னொன்று பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். அந்த டைனமிக் பம்பை தான் சென்ட்ரிஃபிகல் பெரிஃபெரல் ஸ்பெஷல் பம்புன்னு வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பு தான். இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு இம்பலர் ரொட்டேட் ஆகும். அது மூலயமா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஏற்பட்டு வாட்டரை வந்து சக் பண்ணி மேலே அனுப்போம். இந்த இம்பலருக்கு மேலே ஒரு கேஸிங்கு, அந்த இம்பலர் சுற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்டு, அந்த இம்பலருக்கு பின்னாடி தண்ணி லீக் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு சீலு, அதுக்கப்புறம் ஒரு மோட்டார். இதுதான் இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பில் இருக்கும். இந்த இம்பலர் வந்து 3 டைப்பாக இருக்கும்: ஓப்பன், செமி ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு. இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பு ஃப்ளோவை வச்சு ரேடியல், ஆக்சியல் மற்றும் மிக்சடு ஃப்ளோவாக பிரிச்சுருக்காங்க. இதில் சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ் பம்ப் இருக்குது. சிங்கிள் ஸ்டேஜ்னால் சிங்கிள் இம்பலர் இருக்கும். இது ஹை ஃப்ளோவையும் லோ ப்ரெஷரையும் தரக்கூடியது. இது வந்து நம்ம சின்ன கார்டனுக்கு, ஆழம் இல்லாத கிணறு இல்லை ஆழமற்ற ஒரு டேங்கு, இந்த மாதிரி இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். மல்டி ஸ்டேஜ் பம்ப் வந்து மல்டி இம்பலர் இருக்கும். அதாவது 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இம்பலர்ஸ் இருக்கும். இதனால் ப்ரெஷர் பில்டப் ஆகும். அதனால் அதிகப்படியான ப்ரெஷரு, மாட்ரேட்டான ஃப்ளோ வேணும் அப்படின்னா இந்த பம்பை சூஸ் பண்ணலாம். இது ஆழமான கிணறு, ஆழமான போர்வெல்லு, இந்த மல்டி ஸ்டேஜ் பம்பை யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம பம்பை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் ஹெட்டையும் வாட்டர் ஃப்ளோவும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு அளந்து வச்சுருந்துருக்கணும். இந்த டோட்டல் ஹெட்டுங்கிறது எவ்வளோ ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லை எவ்வளோ உயரத்துக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறதையும், ஃப்ரிக்ஷன் லாஸ், ஒரு பைப்பு வந்து ரொம்ப தூரத்துக்கு போணுச்சுன்னா ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் லாஸையும், ப்ளஸ் ப்ரெஷர், நம்ம வாட்டர் டேப்புக்கோ ஸ்ப்ரிங்க்லருக்கோ எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் ஹெட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். இது 3த்தையும் கூட்டினா தான் கிடைக்கக்கூடியது டோட்டல் ஹெட்டு. அடுத்தது ஃப்ளோ ரேட்டு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. இப்போ ஒரு 20 ஸ்ப்ரிங்க்லர் வந்து 18 வேனில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங்க்லருக்கு எனக்கு 10 லிட்டர் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் வெளியே டெலிவரி ஆகும் அப்படின்னா 200 லிட்டர் தேவை. அப்போ நம்மளுக்கு ஃப்ளோ ரேட் கிடச்சிருச்சு, டோட்டல் ஹெட்டு கிடச்சிருச்சு. இதை வச்சு ஹெச்பியை வந்து நம்ம தீர்மானிச்சிடலாம். அதாவது ஃப்ளோ ரேட் இன்ட்டு டோட்டல் ஹெட்டு டிவைடட் பை 4500ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஹெச்பி எவ்வளோ வாங்கணும், 1 ஹெச்பியா 2 ஹெச்பின்றது தெரிஞ்சிடும். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேம்ப்னு கூட சொல்லலாம். அதாவது அமெரிக்கன் பெர்முடா கிராஸு இந்த கேம்பில் அமைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தப்போ, அங்கே வந்து பெர்முடா கிராஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இரிகேஷன் வந்து ப்ராப்பராக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகலை. சரி என்னன்ட்டு போயிட்டு பம்பை பார்த்தோம்னா, பம்போட பவர் 5.5 ஹெச்பி இருந்தது. ஃப்ளோ ரேட் வந்து மேக்ஸிமம் 1600 லிட்டர் பெர் மினிட்ஸுக்கு இருந்தது. ஹெட்டு வந்து மேக்ஸிமம் 18.3 மீட்டர் இருந்தது. சரி ஓகே, இப்போ இந்த கேம்புக்கு எவ்வளோ தான் இந்த ஃப்ளோ ரேட்டும் ஹெட்டும் தேவை அப்படின்ட்டு
கால்குலேட் பண்ணலான்ட்டு கேம்பை பார்த்தோம். இந்த கேம்போட நீள அகலம்னு பார்த்தோம்னா 41x36 மீட்டரு. இதில் லான் ஏரியா மட்டும் 800 ஸ்கொயர் மீட்டர் வரும். இதில் தண்ணி வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகாததுனால அதிகப்படியான ஸ்ப்ரிங்க்லர் அமைச்சிருந்தாங்க. 118 ஸ்ப்ரிங்க்லர் அமைச்சிருந்தாங்க. இந்த பைப் வந்து 110 பைப்பு பிவிசி 112 மீட்டர் அமைச்சிருந்தாங்க. அதிலேருந்து தான் சப்ளைன் எடுத்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஹெட்டையும் ஃப்ளோவையும் கண்டுபிடிச்சிடலாம். சம்போட ஹைட் வந்து 3 மீட்டரு. ஸ்ப்ரிங்க்லருக்கு 2.1 பார் தேவை. இன்ட்டு 10 மீட்டர் ஹெட்டால் பெருக்கணும்னா 21 மீட்டர் ஹெட்டு தேவைப்படும். 112 மீட்டர் வந்து பைப்போட லென்த்துங்கிறதுனால அதில் ஏற்படுற ஃப்ரிக்ஷன் லாஸு 2 மீட்டர் ஹெட்டு. சேஃப்டிக்கு ஒரு 2 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 28 மீட்டர் ஹெட்டு வந்து இதுக்கு தேவைப்படும். ஃப்ளோ ரேட்டுன்னு பார்த்தோம்னா ஹண்டர் பிடிசி 10A ஸ்ப்ரிங்க்லர் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட 2.1 பாரில் எவ்வளோ வாட்டர் வெளியே ஏற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 7.55 லிட்டர் வந்து வெளியேற்றும். அப்போ 891 லிட்டர் பெர் மினிட்ஸுக்கு ஃப்ளோ இருக்கும். அப்போ கிடைக்கக்கூடியது 8.5 ஹெச்பி. 8.5 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பிக்குள்ளே நம்ம வந்து பம்பை சூஸ் பண்ணலாம் இதுக்கு. அப்போனா சூட்டபுளாக இருக்கும். இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 5.5 ஹெச்பி. ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்குது, ஆனால் ஹெட் இல்லை. இதனால் இந்த பம்ப் என்ன ஆகும்னா ஓவர் ஹீட் ஆகலாம், அதிகமாக கரண்ட்டை கன்சியூம் பண்ணலாம், சக்ஷன் வந்து எடுக்கிறது கம்மியாகலாம். இந்த மாதிரி டிமெரிட்லாம் இருக்கும். அதனால் நம்ம சூஸ் பண்ணுற பம்ப் வந்து கரெக்டான பம்பாக இருக்கணும். நம்ம ஒரு பம்பை பார்க்க மறந்துட்டோம். அது என்ன பம்ப்னா பூஸ்டர் பம்ப்பு தான். இந்த பம்ப்பு எதுக்காக பயன்படுதுன்னா லோ ப்ரெஷரில் இருக்கிறத ஹை ப்ரெஷராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இதோட வேலை. ஆனால் மற்ற பம்ப்பு மாதிரி இது நார்மலாக தண்ணியை இழுத்து மேலே தள்ளுற மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்காது. ஏற்கனவே பைப்பில் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து பூஸ்ட் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்பிவிடும். இதில் வந்து நார்மல் பூஸ்டர் பம்பும் இருக்குது, விஎஃப்டி அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் அப்படின்ற பம்பும் இருக்குது. இந்த விஎஃப்டி பம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ கம்மியான டெலிவரி தான் கேம்பில் வந்து இது தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்பீடு கம்மியாகும். அதிகமான தண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மோட்டர் வந்து அதிகமான ஸ்பீட்லேயே இயங்கும். இதனால் மோட்டர் வந்து பாதிப்படையாது. இந்த பூஸ்டர் பம்ப் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இப்போ உயரமான பில்டிங் இருக்குன்னா எல்லா வீடுகளுக்கும் ஈக்குவலாக ப்ரெஷர் தேவை அப்படின்னா இந்த பூஸ்டர் பம்ப் அமைப்பாங்க. கண்டினியூவாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறையாமல் போகும். இல்லை இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு இரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இடையில பூஸ்டர் பம்பை செட் பண்ணுவாங்க. பிறகு ஃபயர் ஃபைட்டிங்கில் கூட இந்த பூஸ்டர் பம்பை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூஸ்டர் பம்பில் என்னெல்லாம் இருக்குன்னா மோட்டார், இந்த மோட்டரை ஆன் ஆஃப் செய்கிறதுக்கு டான்ஃபோர்ஸ் கம்பெனிலேருந்து ப்ரெஷர் சுவிட்சு, அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் டேங்க்கு 24 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது, இதெல்லாம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.